ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தேவனின் அன்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ குமாரனின் அன்பு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் பலரின் அன்பு தேவனுடைய அன்பை போன்றது அல்ல. அவர்களின் அன்பு பொய்யானது. நேரில் பேசுகிற போது மிகவும் நம்மிடத்தில் அன்புள்ளவர்கள் போன்று பேசுவார்கள். நாம் சென்ற பிறகு நம்மை குறித்து ஏளனமாய் பேசுவார்கள். நம்மிடத்தில் பணம் இருந்தால் நம்மை தேடி அநேகர் வந்து அன்பு செலுத்துவார்கள். நாம் ஏழையாய் இருந்தால் ஒருவரும் நம்மிடத்தில் அன்பு செலுத்த விரும்புகிறதில்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்னும் பேதம் கொண்ட உறவில் அன்பு வித்தியாசமாக இருக்கிறது. இவ்வுலகில் யார் வேண்டுமானாலும் அன்பு செலுத்தாமல் போகலாம், நம்மை கைவிட்டு விடலாம். கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்மிடத்தில் அன்பு செலுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரை நீங்கள் விசுவாசித்து உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கைவிடப்படுவதில்லை, தனிமையாய் இருக்க மாட்டீர்கள். இயேசு எப்போதும் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் அன்பாய் இருப்பார். அவருடைய அன்பை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபம். இயேசுவே, உம்மை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடத்தில் அன்பாயிரும். என் வறுமையை எடுத்து போடும். கடைசி வரை என்னோடிரும். ஆசீர்வதியும்.